தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். மே 4 வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பஞ்சாபும் மும்பை இந்தியன்ஸும் மோதிக்க போகிறாங்க. இந்த மேட்ச்சில் விளையாட போகிற 11 பேர் யார், ட்ரீம் 11 டீமில் பிளேயர்ஸ் எப்படி செலக்ட் பண்ண போகிறது, இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஐபிஎல் நடக்கிற நியூஸு, ட்ரீம் 11 டீமில் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறது பற்றி உங்களுக்கு தகவல் வேணுமா, என்னோட யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். சரி வாங்க ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 யாருன்னு பார்த்துடலாம். பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாபில் KL ராகுல், கிறிஸ் கெயில், கருண் நாயர், மயங்க் அகர்வால், ஆரன் ஃபின்ச், மனோஜ் திவாரி, ரவிச்சந்திரன் அஸ்வின், டை, அன்கிட் ராஜ்புட், பரீந்தர் சன், முஷிபுர் ரஹ்மான் விளாண்டார். மும்பை இந்தியன்ஸில் ஈவன் லூயிஸ், சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, குருணால் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா, JP டும்னி, மிச்சல் மெக்கலகன், மயங்க் மார்க்கண்டே, பூம்ரா, பென் கட்டிங் லாஸ்ட் மேட்ச் விளாண்டாங்க. ஃபஸ்ட் 2 மேட்ச் நடக்கிற நியூஸ் என்னன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பஞ்சாப் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd இருக்காங்க. மற்றபடி என்ன சொல்லணும்னா 7 மேட்ச்சில் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 7 மேட்ச்சில் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. கிறிஸ் கெயில் நல்லா விளாட்றாரு, சேஃபாக தான் அந்த மேட்ச்சை கண்டிப்பாக உள்ளே இருப்பார். ஆரன் ஃபின்ச் எல்லா மேட்சும் சொதப்பில் பண்ணிட்டுருக்காரு, அவர் கண்டிப்பாக இருக்க மாட்டார். அவருக்கு வேலை மார்க்கஸ் ஸ்டைனிஸ் உள்ள வரவே ரொம்பவே சான்ஸ் இருக்குது. பரீந்தர் சன் மோசமான பவுலிங்கு, எல்லா மேட்சும் அதிக ரன் கொடுத்துருக்காரு. அவர் இடத்துல பார்த்திங்கன்னா மோகித் சர்மா உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அக்ஷர் பட்டேல் ஃபிட் ஆகிட்டாருன்னா பரீந்தர் சன்னை கூட ரீப்ளேஸ் பண்ண ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சொல்லணும்னா அன்கிட் ராஜ்புட் நல்லாவே பவுலிங் பண்ணிருக்காரு, அவரோட பிளேஸு சேஃப் தான். முஷிபுர் ரஹ்மான் கண்டிப்பாக உள்ளே இருப்பார். மற்றபடி சொல்லணும்னா ஆரன் ஃபின்ச்சு கண்டிப்பாக இருக்க மாட்டார் இந்த டீம். இந்த மார்க்கஸ் ஸ்டைனிஸ் உள்ளே வரதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் லாஸ்ட் மேட்ச்சில் யுவி உள்ளே இறங்கலை, மனோஜ் திவாரி இறங்குறாரு. இந்த மேட்ச்சுக்கு மனோஜ் திவாரி வெளில உட்காரச்சுக்கு யுவி உள்ளே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆரன் ஃபின்ச் இருக்கிற இடத்துல மார்க்கஸ் ஸ்டைனிஸு, மனோஜ் திவாரி இருக்கிற இடத்துல யுவி, பரீந்தர் சன் இருக்கிற இடத்துல அக்ஷர் பட்டேல் இல்லைனா மோகித் சர்மா, இந்த சேஞ்ச் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது. ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினும் முஷிபுர் ரஹ்மானும் உள்ள பார்த்துவாங்க. ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டுடை, அன்கிட் ராஜ்புட் இவங்க ஃபாஸ்ட்டில் பார்த்துக்குவாங்க. இதுதான் பஞ்சாபில் நடக்கிற நியூஸு. அடுத்து மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் லூயிஸ் இந்த மேட்ச் விளையாடுறதுக்கு கொஞ்சம் டவுட் தான். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் விளையாடாத மாதிரி சொல்லியிருக்காங்க, சரியாக தெரில, கொஞ்சம் டவுட்டு தான் ஈவன் லூயிஸு. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சு இவங்க வந்து 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து ஒரு லாஸ்ட்டில் இருக்காங்க. இஷான் கிஷானும் சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் நல்லா விளாட்றாங்க பேட்ஸ்மேன்லேயே. மற்றபடி யாரும் விளாட்ல. ரோஹித் சர்மாலாம் போன மேட்ச்சு டக் அவுட் ஆகிட்டு போனார். மற்றபடி அவர் எதுவும் கை கொடுக்கல இந்த தடவை. முஸ்தபிர் ரஹ்மான் இந்த மேட்ச்சில் உள்ளே வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பென் கட்டிங்கை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுவார். முஸ்தபிர் ரஹ்மான் உள்ளே வரத்துக்கு டெத் ஓவர் போகிறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குது. மற்றபடி எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது. பார்த்திங்கன்னா குருணால் பாண்டியா, மயங்க் மார்க்கண்டே ஸ்பின்னு, அப்புறம் முஸ்தபிர் ரஹ்மான் இல்லைனா பென் கட்டிங்கு, பூம்ரா இவங்க மெக்லகன் இவங்க ஃபாஸ்ட்டில் பார்த்துக்குவாங்க. ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஈவன் லூயிஸ் உள்ளே வரது டவுட்டு தான். சூரியகுமார் யாதவும் ஈவன் லூயிஸும் ஓப்பன் பண்ணுவாங்க, ஆனால் டவுட்னு சொல்லியிருக்காங்க, சரியாக தெரில. ஸோ ஆக ட்ரீம் 11 டீமை வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி நான் வந்து பேட்ஸ்மேனில் 4 பேர் எடுத்திருக்கேன், ஆல்ரவுண்டர் 2 பேர் எடுத்திருக்கேன், பவுலர்ஸில் 4 பேர் எடுத்திருக்கேன், விக்கெட் கீப்பர் ஒருத்தர். யாருன்னு பார்த்துடலாம். விக்கெட் கீப்பரில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான், லோகேஷ் ராகுல். யாருன்னு பார்க்குறப்ப லோகேஷ் ராகுல் தான் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனு. நான் அதனால் லோகேஷ் ராகுல் எடுத்திருக்கேன். இஷான் கிஷான் வந்து சின்ன பையன் தான், ஒரு மேட்ச் விளாடுவார், இன்னொரு மேட்ச் விளாடாமல் கூட போகலாம். ஆனால் லோகேஷ் ராகுல் நல்லா ஃபார்மில் இருக்கார், நல்லா விளாடக்கூடிய ஒரு பிளேயரு. அதனால் நான் லோகேஷ் ராகுல் எடுத்திருக்கேன். இஷான் கிஷான் கூட எடுக்கலாம், தப்பு இல்லை. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஈவன் லூயிஸ் டவுட்டு, ஆரன் ஃபின்ச் டவுட்டு, நான் அதனால் எடுக்கல. அதனால் ரோஹித் சர்மா, கிறிஸ் கெயில், சூரியகுமார் யாதவ் உள்ளே விளாடுவாங்க. இது எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இன்னொரு பிளேயர் பார்த்தீங்கன்னா கருண் நாயர் எடுத்திருக்கேன். மயங்க் அகர்வால் டவுட்டு, மனோஜ் திவாரி டவுட்டு, கருண் நாயர் எடுத்திருக்கேன். ஓகே, ஆல்ரவுண்டரில் பார்த்தலாம். ஆல்ரவுண்டரில் ரவிச்சந்திரன் அஸ்வின் நல்லாவே பண்ணுவார், ஆனால் பேட்டிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பேட்டிங் கிடைச்சாலும் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் பண்ண மாட்டார். பென் கட்டிங் டவுட்டு, மார்க்கஸ் ஸ்டைனிஸ் டவுட்டு தான், அதனால் எடுக்கல. அக்ஷர் பட்டேல் டவுட்டு, அதனால் நான் இவங்க 3 பேர்த்து எடுக்கல. ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பவுலிங் நல்லா பண்ணுவார், ஆனால் பேட்டிங் கொஞ்சம் சொதப்பலாக தான் பண்ணுவார். ஆனால் ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா பேட்டிங் பவுலிங் 2மே செம்மையாக பண்ணுவாங்க. நான் அதனால் ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா எடுத்திருக்கேன் ஆல்ரவுண்டரில். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா பூம்ரா எடுக்கலாம். பூம்ரா நல்லா போட்டுட்ருக்காரு. ஆண்டுடை நான் வந்து ஆண்டுடை எடுத்திருக்கேன். மயங்க் மார்க்கண்டே, அன்கிட் ராஜ்புட், முஷிபுர் ஜார்டன் எடுத்திருக்கேன்.
ஏன்னா இவங்க 2 பேரும் மயங்க் மார்க்கமும் சரி, முஸ்பிஸ் ஜார்டனும் சரி, 2மே ஸ்பின்னில் சூப்பராக போட்டுருக்க பிளேயர்ஸு. அங்கிட் ராஜ்புட்டும் செம்மையாக பண்ணார் லாஸ்ட் மேட்ச்சில். அங்கிட் ராஜ்புட்டும் ஆண்டுட்டையும் கண்டிப்பாக விக்கெட் எடுத்துடுறாங்க. பூம்ரா இந்த தடவை அவ்வளோக்கா எதுவும் விக்கெட் எடுக்கலனாலும் நல்லா அந்த வண்டி ரன்னு நிப்பாட்டிடுவார். நீங்கள் மிச்சல் மெக்கனன் எடுக்கலாம், முஸ்தபிர் ரஹ்மான் கண்டிப்பாக உள்ளே வருவார், நீங்கள் எடுக்கலாம், பூம்ரா கூட எடுக்கலாம். நான் வந்து இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் 6 பேரும், மும்பையில் 5 பேரும் எடுத்திருக்கேன், மொத்தம் 17 பேர்த்தில். நெக்ஸ்ட்டு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன். கேப்டன் பார்த்திங்கன்னா நான் அந்த டீமுக்கு இந்த தடவை வந்து லோகேஷ் ராகுலை கேப்டனாக போட்டிருக்கேன். அது செம்ம ஃபார்மில் இருக்கார். நான் அதனால் லோகேஷ் ராகுலை கேப்டனாக போட்டிருக்கேன். குருணல் பாண்டியா வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். நீங்கள் வைஸ் கேப்டன் கூட குருணல் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா இல்லைனா கெயில் கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா விளாண்டுருவார் எப்படியுமே. நான் வந்து குருணல் பாண்டியாவை வைஸ் கேப்டன் போட்டிருக்கேன். நான் விக்கெட் எடுத்துருவார். அவர் ஹர்திக் பாண்டியாவுக்கு முன்னாடியே வந்து எடுத்து விளாடுவார். அதனால் நான் வந்து குருணல் பாண்டியா எடுத்திருக்கேன். ப்ரிவியூ பார்த்துடலாம். ப்ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் இஷான் கிஷான் இருக்கிற இடத்துல லோகேஷ் ராகுல் போட்டிருக்கேன். ஏன்னா இஷான் கிஷானோட லோகேஷ் ராகுல் நல்லா விளாடுவார். மற்றபடி எல்லாமே டாப் ஆர்டர் தான் வழக்கம் போல். ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், கிறிஸ் கெயில், கருண் நாயர். இந்த இடத்துல வந்து யுவி உள்ளே வைக்கலாம் நீங்கள் ஆல்ரவுண்டரில். ஆனால் டவுட்லாம் இருக்கிறனால தான் நான் எடுக்கலை. ஹர்திக் பாண்டியா, குருணல் பாண்டியா 2 பேருமே நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸ் தான், அதனால் எடுத்திருக்கேன். மற்றபடி பவுலர்ஸில் ஆண்டுட்டை, முஸ்பிஸ் ஜார்டன், அன்கிட் ராஜ்புட், மயங்க் மார்க்கண்டே 2 ஸ்பின்னு 2 ஃபாஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நான் இன்றைக்கி எடுத்த அந்த 11 பேர். இந்த டீம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டீமை எடுத்துக்கலாம். அப்படி இந்த டீமில் பிளேயர்ஸ் விளாட மாட்டாங்க நான் அடுத்த டீமில் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் சொன்ன உங்கள் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருப்பி நாளைக்கு வேறு ஒரு ட்ரீம் 11 டீமில் சந்திப்போம். பை.